எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 403வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனை சிவாலய பரிவார திருமேனிகள் நந்தி 64 சிவனுடைய தோற்றங்களை பற்றி நம்ம சிந்திச்சோம். அது கூட யாகசாலை அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான தேவதைகள் அனைத்தையும் பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திச்சோம். அதுதான் சைவ சிந்தனை. அதில் எல்லா சிவன் கோயில்லையும் ஒரு சில சாமி இருக்கும், ஒரு சில சாமி இருக்காது. இப்போ அகோரமூர்த்தின்னு ஒரு சாமி, அது திருவங்காட்டில் தான் இருக்கும். வேற எங்கேயும் ஒரு சாமி இல்லை. சில சாமி இருக்கு, சரபர் திருபுவனத்தில் இருக்கு, மற்ற ஸ்தலங்கள்ல ஏதாவது தூணில் வச்சிருக்கா, வேற எங்கேயாவது இருக்கு. அது மாதிரி எல்லா கோயில்களிலும் கோயில்களை வேற வந்து பிரதேசம் சார்ந்து பாடினவா சார்ந்து நிறையா பிரிக்கிறார். பூசணை முறை சார்ந்து அப்படி பிரித்தாலும் நடுநாடு, தொண்டை நாடு, காவிரி வடகரை, காவிரி தென்கரை, பாண்டி நாடு எப்படி பிரித்தாலும் பெரிய பிரதேசம். இன்னைக்கு வந்து விரல் நுனியில் இருக்கு. இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய இந்த கடைசின்னு அந்த கடைசிக்கு 18 மணி நேரத்தில் பயணம் பண்ணலாங்கிறான். அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்றது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டை தாண்டதே, ஆறு தாண்டதே நம்ம கஷ்டம். அப்படி உள்ளவா சிவனை ஆராதனை பண்ணியிருக்கா. அப்படி ஆராதனை பண்ணின கோயில்களில் ஒரு சுவாமி வந்து இதானா எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னா அது நந்தி தான். அதுதானே, நந்தி இல்லை சிவன் கோயில பார்க்க முடியாது இல்லை. இப்போ நந்தின்னா என்ன? நமக்கு நந்தின்னு சொன்ன உடனேயே என்ன ஞாபகம் தானே? பிரதோஷம் ஞாபகம் வரும். மன்னிக்கணும், அந்த காதை பிடிச்சிட்டு ஏதோ சுவாமிக்கு போய் சொல்லுவோம், அதெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் வந்து காப்பரிசி நிவேதியம் பண்ணுவோம், அருகம்புல் மாலை சாப்பிடுவோம், பிரதோஷ விரதம் இருப்போம், ரிஷபாரூடரா சாமி சுற்றி வரும். இந்த நினைவு அலைகளை நம் மனதில் எட்டி பிடிக்கிறது நந்தின்னு சொன்னோம். அப்படிதானே? அப்புறம் என்ன ஞாபகம் வரும்? உற்சவத்துல எல்லாம் அதிகார நந்தி உற்சவம் அப்படின்னு ஒரு பெருசாக ஒன்று, அவருக்கு 4 கை இருக்கும், மண்டி போட்டபடி சிவனை தூக்குவார். அது மாதிரி ஒரு எண்ணம், ஒரு ஞாபகம் நம்ம மனதிலே உருவாகும். இந்த சொல்ல கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன உருவாருது? அந்த எண்ணம் தானே உருவாருது. அதுதானே நம்ம நந்தின்னு நினைக்கிறோம். இந்த நந்திங்கிற சொல் விளக்கமே. நந்தின அப்படின்னா நது பிரகலாதனே அப்படின்னு ஒரு இணை சொல்லு. பிரகலாதனம் அப்படின்னா நம்மால் அடக்க முடியாத உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்த பெருவெளி. அடக்க முடியாம சிரிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? அடக்கமா இருக்கும். சில சபையில எல்லாம் சில இடங்கள்ல பார்த்து பேச அப்படியே ஒடுக்கமாலாம் உட்கார்ந்துருப்போம். இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மையும் மீறி நமக்கு கோபம் வர மாதிரி, நம்மையும் மீறி ஒரு சிரிப்பு என்ன வந்துடும். அது மாதிரி ஒரு பண்பு இருக்கு பாருங்க, ஒரு எல்லையற்ற ஆனந்தம் பொங்கி வழிகின்ற பண்பு, அதுதான் பிரகலாதனே. அந்த பிரகலாதனம்ங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவை அறிந்தவனுக்கு இருக்கு பிரகலாதனாலதான் வைணவத்துல நரசிம்மாவதாரத்துல பிரகலாதன்னு பேர் வந்து. எதனால பிரகலாதகன்னா ஆன்ம ஞானம். அதனால விஷ்ணுவை பற்றிய ஞானம், பிரம்ம ஞானம். அந்த ஞானம்தான் மிகச்சிறந்த ஆனந்தத்தை தருவது. அதை அவன் அனுபவத்திலே அனுபவிக்கிறான். அதனால அவனுக்கு பிரகலாதன். அது மாதிரி இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது எப்படி உதாரணம் எடுத்துக்கிறோம்? பிரகலாதங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம்னா, சாமி இங்க இருக்காரா, சாமி அங்க இருக்காரா, அதை காட்டு இதை காட்டு, அதை போட்டு படாப்படுத்தி விஷத்தை கூட கொடுத்து, அப்புறம் கோவத்துல இந்த தூண்ல தான் இருக்காரு, இது இருக்காரா அப்படின்னு ஓங்கி அடிக்கிறான். இதை அடிக்கும்போது அதுலேருந்து சுவாமி பிரத்யட்சமாறார். அப்படி பிரத்யட்சம் ஆன உடனேயே அவனுக்கு உள்ளுக்குள் தோன்றிய உணர்வு பிரகலாதம். இந்த 2 விஷயம் நமக்காக சுவாமி வெளிப்பட்டு தோன்றார். இதுதானே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி
அந்த ஆனந்தத்தை அவன் கண்டதில்லை, அவன் அனுபவித்ததில்லை. அதுதான் பிரகலாதனம். ஒரு விஷயத்த எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரே காஃபி நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்கள் காலத்தில் என்னவாயிடும், சலிச்சிடும். அப்படியே சலிக்க டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவார், இதுக்கு மேலே காஃபி சாப்பிட்டாரு, அதனால் உங்களுக்கு பிரச்சனை. அவருக்கு பொறுக்காது. அவன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தானாகவே அதனால் உற்பத்தியாகிற பிரச்சனை வந்துடும் இயல்பாகவே உடலில் நம்ம எது சாப்பிட்டாலும். அதனால் சலிப்பு என்பது ஒன்று எல்லா ஆனந்தத்திலையும் வரும். அந்த சலிப்பு இல்லாத ஆனந்தத்துக்கு தான் பிரகலாதம் வருது. அதுதான் வித்தியாசம். இதுக்கு அதுக்கு சலிப்பே இருக்கக்கூடாது. அப்படி சலிப்பு இல்லாத ஆனந்தத்தை இறையும் ஆன்மாவும் தான் தரும், வேற எந்த ஆனந்தத்தையும் அது தராது. நம்ம நினச்சிட்டுருக்கோம் ஏதோ நரசிம்மரை அப்படி கையால் அப்படி விட்டு, அந்த நரசிம்மர் அந்த இதென்ன ஹிரண்யகசிபு போய் மகாபாவமாக இருக்கும், பார்த்தாலே பயமாக இருக்கும். இந்த ஆடு பிடிச்சின்னு கடைக்கடன் வெட்டுறா, அதை பார்த்தாலே நமக்கு வருத்தமாக இருக்குது, முழுதுமாக பயம் நடுக்கம்லாம் வந்துடுது. அப்போது அதை அப்படி பிரிக்கிறார். அதுவும் எப்படி ஒரு கோரமான நகம் இருக்கும், அப்படி உள்ளே விட்டு அப்படி எடுக்கிறார் வெளியில். நமக்கெல்லாம் என்ன தோன்றுறது, ரொம்ப கொடூரமாக தோன்றுறது, மாமிசமாக தோன்றுறது, பயமாக இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கு. அந்த ஒரு சூழல். அவரோ சிங்கத்தினுடைய முகத்தை உடையவராக இருக்கார், மாமிசத்தை அப்படியே சாப்பிட்றார். பக்கத்தில் தெரியாதனமா நம்மளை போட்டால் நாமும் உள்ளே போக வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது மகிழ்ச்சி வருமா சார்? ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் சித்தி சொல்கிறான் பாருங்க, என்னென்ன அப்படி பிடிக்கும்போது அவன் உள்ளே மறைந்திருந்த ஒன்று ஏதோ ஒன்று வெளிப்பட்டு நின்றது. யார் உள்ளே மறைந்து நின்ற ஒன்று? ஹிரண்யகசிபுனுடையத்திலே மறைந்து நின்ற ஒன்று வெளிப்பட்டு நின்றது. எப்படி வெளிப்பட்டு நின்றது அப்படின்னா, அவன் கிழிக்கும் போது ஏதோ ஒன்று வெளில போகிறது. என்ன போச்சுன்னா உயிர். அந்த உயிர் அங்கே விளங்கி தோன்றுது. ஆத்ம தரிசனம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்ம கோயில்லாம் சூத்த உணர்வு. கோபுரே சிகரே துவாரே அர்ச்சகே மூலலிங்கே. கோபுரத்தை பார்த்து சிகரத்தை பார்த்து அர்ச்சகர் வழியாக பார்க்கணும் அப்படின்னா, அர்ச்சகர் ஏன் சொல்கிறத கேட்கணும்னு, இந்த கோயில் இந்த மூர்த்தி இதுக்காக வச்சுருக்கோம், இதோட விசேஷம்லாம் அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற வழியில் அதை பார்த்தா தான் புரியும். இல்லைனா நான் ஒரு வெள்ளைக்கார மாதிரி அப்பர் பெருமானை பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏதோ மாஸ்டராக இருந்தாரோ அப்படின்னு தோணும். கையில் தோசை திருப்பிலாம் வச்சுருக்கார் அப்படின்னு தான் தோணும் எனக்கு. தயவு பண்ணி தப்பாக சொல்லலைண்ணா, என்னுடைய ஒரு ஒன்றுமே இல்லை, சொல்லி கொடுக்காம செய்யணும் அந்த விஷயத்த. சுந்தரில் பார்த்தா ஒரு கையில் தாமரை வச்சுருக்கார், ஒரு கையில் தண்டம் வச்சுருக்கார், ஏதோ முடியாதவரா, இளம் வயசாக தான் இருக்கார் அப்படின்னு தோணுமா தோணலையா? அப்போது ஏதோ மாணிக்கவாசகரை பார்த்தா ஏதோ ஓலை சொல்லி வச்சுருக்கார் சொல்கிறார் அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து நமக்குள்ளுக்கு வருமோ இல்லையோ, அதனால சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நந்திங்கிற வார்த்தையை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். நதி பிரகலாதனே அப்படின்னு சொல்கிறோம். நதி அப்படின்னா பிரவாகம் மாதிரி. அப்படி அந்த பிரவாகம் எப்படி அடங்காமல், கங்கையினுடைய பிரவாகம் அடங்கவே அடங்காது, அதுதான் அழகு. அதனால தாவு கங்கைன்னு சொல்கிறார் அபிராமிப்பட்டர். உள்ள அவர் அடைக்கிறார், மேலேந்து கீழே வருது தண்ணி, அதை அடைக்கிறார், அடைக்கி தாவி மேலே வரா. எந்த தண்ணியும் மேல் நோக்கி பாயா, தண்ணி கீழ் நோக்கி தான் போகும், நெருப்பு மேல் நோக்கி தான் போகும். மேல் நோக்கி போகக்கூடிய தண்ணியின் பண்பு கங்கை, சாதாரண விஷயம் இல்லை அது. அதனால அந்த அந்த அளவுக்கு ஆற்றல், பிரகலாதனம், மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு வேகம். நான் இப்போ அம்பாள் எப்படி வராளோ அந்த மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ளே என்னது, அந்த மகிழ்ச்சி பொங்கும். அதை நம்மளாலேயே ஜீர்ணிக்க முடியாத ஒரு பண்பு. புரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு தான் நம்ம அனுபவிக்க முடியும். இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் தான் மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு இல்லை, வருத்தம் வந்துடும் இல்லையா, ஒரு அளவு இருக்கும். அது மாதிரி கதை. இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால், ஒரு எல்லையற்ற, அடக்க முடியாத, சலிப்பற்ற, உள்ளுள்ளிருந்து வெளிப்படுகிற இறைவனை காணும்போது தோன்றுகிற ஆன்மா. ஆன்மா உணர்வை நாம் பெறும்போது நம் உடலுக்குள் தானாக தோன்றுகிற ஆன்மா, அதுதான் இந்த நந்தின்னு சொல்றோம். நது பிரகலாதனே அப்படின்னு சாமியை பார்த்தா பிராமி விட்டு பொழுது போனால் அம்பாளை பார்த்தோம். அவரை மாதிரி அம்பாளை தரிசனம் பண்ணி அனுபவிச்சவா லோகத்தில் யாருமே இருந்தது. காலம்புரை பார்ப்பார் அம்பாளை, மத்தியானம் பார்ப்பார், சாட்டியாடின்னு கேட்பார். நம்மளுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் வராது. ஆமாம், முந்தா நாள் தேங்காய் சாதம் நைவேத்தியம் பண்ணேன்னு அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, நீ மாட்டு உட்காந்து திங்கிற, சொல்லணும் நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொல்லுவோம், கோபம் பண்ணுவேன். அப்படி ஒரு நெருக்கம் ரெண்டு பேருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவராக பார்ப்பாரு,
நன்றே உனக்கு. எல்லாம் நல்லா இருக்கு அவனுக்கு. பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தால் இதுவோ உந்தம். பிரமாதமாக அனுப்புறேன் உன்ட்ட போ. உன்னை விட்டுட்டு நீங்கள் உன் காலில் ஏகப்பட்ட செல்வத்தை வச்சுட்டேன், நான் 2 கவிதையை எழுதி அவன் அதை இல்லைன்னு சொல்லி பாட்டு பாடி ஒரு புலவத்தை போய் 10 ரூபா கேட்க வச்சிருக்க போற, பின்னிட்டு ஒரு அனுப்புறமே தனிதான் அப்படின்னா காரிக்கு கூட அர்த்தம். தயவு பண்ணி கோச்சுக்காதீங்க. நீங்க கட்டுப்பாயிட்டாரு. காசை கோடிக்கணக்கில் வச்சிருக்கா, அள்ளி கொடுக்கறதுக்கு முடியாம நான் பாட்டை எழுதிட்டு போகணுமா, வேற ஒருத்தவங்க பிச்சை எடுக்கணுமா, அதை நீ அனுக்கிற பண்ணுமா? அப்படி உள்ள அப்படியே பொங்குது, வெதும்புறாரு. அப்படியே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் பாரு. ஓடி வந்தேங்கிறது 1000 அர்த்தம். யார் அடித்தாலும் குழந்தை ஓடி போய் அம்மாவை கட்டிக்கிற மாதிரி ஏதாவது கஷ்டமா டமாவும் ஓடி போய் அப்படி கட்டிட்டு வரும். அவர் என்ன மாதிரி பார்த்தா நம்பாலும் எனக்கு ஒன்றும் தெரியல. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாதவள்பார். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்பார். அவங்கெல்லாம் வருத்தமா இருக்கும், இப்படிலாம் ஒருத்தன் பழக முடியுமான்னு. அம்பாள் அப்படி படுத்திருக்கா. அப்படி 2 பேருக்கும் அந்த உள்ளார்ந்த அந்த அன்பு, அருள் அன்பு, தாய் அன்பு, அப்படி ஒரு சிறப்பு. அந்த உள் உணர்வை எப்படி வெளியில கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? துக்கத்தோட உணர்வு, அன்பிற்கும் அடைக்கும் தாழ்வுனா கண்ணால உப்பாரி வைக்கிறோம் இதுதானே. கண்ணில் இன்னும் கொஞ்சம் போனால் கத்துவோம், கை கால் நீட்டுவோம், கோவம் வந்து அடிப்போம். அது மாதிரி உள் உணர்வு. இது இந்த நந்தி அடைகிற உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, வெளியில எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இருக்காது. நேச்சுரலி கண்ணுக்குட்டி இருக்குல்ல, பசுமாட்டு கண்ணுக்குட்டி, அதுவும் காலை கண்ணுக்குட்டி போட்டுன்னு வச்சுங்க, அது பாலை குடிச்சிட்டு அப்படி ஒரு துள்ளும், அப்படி பார்க்கும். அது தாயார் வந்து அதை அந்த பசுமாடை வந்து அதை அப்படி வளைச்சி அதை நக்கும், அப்படி டக்குன்னு தொப்புன்னு கீழே விடும். அதை பார்த்து ஒரு ஆனந்தம். அந்த அம்மாவுக்கு பார்த்து அந்த பால் சாப்பிட்றத பார்த்துட்டு வச்ச அப்படின்னா தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு மாத்திரம்னா அது பாலை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பாகவத்தில் தான் படிக்கணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு சில பேர் இருக்கா. பாகவத்தில் படித்தா அப்படியே நைந்து போவோம், அவ்வளோ கரைஞ்சி போயிடுவோம். அந்த பசுமாடு, இந்த காளை மாடு, அது துள்ளுறது, அதனுடைய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஒத்துக்கலாம். அப்படிதானே? பசுமாடு ஆனந்தத்தில் துள்ளுறது ஒத்துக்க, முட்டும், தரையை போய் முட்டும், நாக்கால நக்கும், அப்படிதானே? அதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் இந்த நந்தி எப்படி இருக்குன்னா அப்படியே அடக்கமாக உட்காந்து சாமி முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்கு. மண்டி போட்டிருக்கு. வாழை வந்து ஆண்டவன் வந்து ஆடு கூட அளந்து வச்சான் வாழை அப்படின்னு சொல்கிற வழக்கம். என்னென்னா ஆட்டுக்கு வந்து முடி ஜாஸ்தி, அதனால் கொசு அது மேலே உட்காரும்போது அது பாதிப்பு என்ன தராது. இந்த பசுமாட்டுகள்லாம் அந்த முடி ரோமம் கொஞ்சம் கம்மி, அதனால் கொசு கடியை தாங்கவே முடியாது. உலகத்தில் வேறு எந்த கடியை வேணாலும் எதுக்கு பயந்துடும், நாம் பயந்துக்கிறது அது உள்ள ஒண்டி தான். அப்படி தானே? எல்லாரையும் நாம் பயன்படுத்துவோம், ஆனால் நாம் பயந்து கொசுவலைக்குள்ளே கொண்டுக்குவோம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நட்பு. இது நச்சு அடிக்கும். அது மாதிரி இந்த வாழாலே அடிக்கும் இந்த மாடு. அதனால் அதுக்காக வச்சிருக்க ஆண்டவன். ஆனால் அதை கூட அந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா, நந்தியோட சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா காலை மடக்கி உள்ள கால் வழியாக இருக்கும், அடக்கின்னு உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அது உட்காந்துருக்கிற இடம் அப்படி கம்பீரமாக உட்காந்துருந்தா அதோட பண்பு நமக்கு தெரியுமோ இல்லையோ. அடங்கிறது வேற, ஒடுங்கிறது வேற. ஒடுக்கின்னு உட்காந்துருக்கு. அதெல்லாம் சரி, மயில்னு சொல்கிறோம், மூஞ்சுன்னு சொல்கிறோம், அப்படிதானே? சாமிக்கு முன்னாடி வாகனம். நந்தியை போய் காளைன்னு சொன்னானே, காலைப்படுத்துன்னு யாரும் சொல்கிறது இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, அப்படிதானே? ஏன் பயன்படுத்துறது இல்லை? அதுக்குள்ள ரகசியம் வச்சிருக்கான். என்னன்னா நந்தி அப்படின்னா மகிழ்ச்சிக்குரியதுன்னு சொல்லிட்டான். அதனால அந்த காளை மாட்டினுடைய வடிவத்தை காமிச்சு நந்தின்னு சொல்றான். அது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ஆகமத்தில் உள்ளவெல்லாம் கடை பூஜை பண்ணிட்டே போவான். அப்போ சாமிக்கு ஏதோ தியானம் சொல்கிறான். விஷோ விஷா கதீர் திரேட்ச ருத்ரேக கதமானசா சாட்சாத் தர்மஸ்வரூபஸ்யாத் சுத்த ஸ்படிக நிர்மலா அப்படின்னு தியானம் சொல்லி டக்குனு ஒரு மந்திரத்தை போட்டு போயிடுவான். அவர் சொல்றது நமக்கு கொஞ்சம் புரியாது, அது கூட்டமாக வேற இருக்கும், மேலே வேற அடிப்பா, ஏதோ சொல்றாரு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு? விஷ ஆகுதிர் அப்படின்னா என்னன்னா எல்லா தர்மமும் ஒன்னா சேர்ந்து. தர்மம்னா ஸ்வபாவம்னு அர்த்தம். தர்மம்னா கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல தர்மம் ஒவ்வொரு மாதிரி. தாரயதி தர்மம், தரிக்கிறதுனால தர்மம். நான் வச்சிருக்கிற வரைக்கும் பிரம்மச்சரிய விரதம்ங்கிறது நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பெருமை. நான் விட்டுட்டேன்னா அதுக்கு பெருமை இல்லை.
சாப்பிட்றதுங்கிறது உண்ணாவிரதங்கிறது நான் வச்சிருக்கிற வரைக்கும் எனக்கு பெருமை. நான் விடும்போது அதனுடைய பங்கு போயிடும். தாரையை தீட்டி தர்மம் எது வரைக்கும் நம்ம காப்பாற்றுறோமோ அது வரைக்கும் நம்மள அது காப்பாற்றும். தர்மத்தை அனாம விட்டோம்னா அதுவும் நம்மள விடும். அப்படிதானே? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தர்மஸ்வரூபம் சாட்சாத் தர்மஸ்வரூபம். அது என்ன சாட்சாத்து? தர்மம்னு சொன்னா பத்தாதா? தர்மஸ்வரூபம் அது என்ன சாட்சாத்து அப்படின்னா, தன்மை முன்னிலை படர்க்கை மூன்றினாலும் உணரக்கூடிய பண்புடையதை தான் சாட்சாத்துன்னு சொல்லுவோம். சூரியன் ஒளிரும் அப்படின்னு கண் இருக்கிறவாளுக்கு சித்திரை மாசத்துல உச்சி வெயில்ல ப்ரூஃப் பண்ணணுமா? கண் இருக்கிறவாளுக்கு சித்திரை மாசத்துல உச்சி வெயில ப்ரூஃப் பண்ணணுமா? ஏன்? சாட்சாத்தா தெரியும், உடம்பு சுகம். கண்ணு பார்க்க முடியாது சூரியனை, அப்ப பிரத்யட்சமா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால சாட்சாத் தர்மஸ்வரூபஸ்யா. இப்ப கண் இல்லாதவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய சூடை வச்சு உணரணும். அப்போ ஒரு புலன் இல்லைன்னாலும் அவன் அந்த சூடை வச்சு என்னது உணர்ந்துக்கிறான். அப்ப அது கொஞ்சம் குறையறதா இல்லையா? ஏன் சித்திரை மாசம்ங்கிறது? இப்போ ஐப்பசி மாசமா தான் மழை ஜாஸ்தியா இருக்கும், அப்போ சூரியன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா கொஞ்சம் உணர்றதுக்கு என்னவாகும்? லேட் ஆகும். அப்ப அந்த மாதிரி இல்லாம அப்படியே நேரடியா நமக்கு வரும்போது மூன்றினாலும் நம்பப்படுவது, மனதாலும் புத்தியினாலும் காயத்தினாலும் நாம் ஒன்றை நம்புகிற அளவுக்கு ஒன்று இருக்குமாயின் அதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம். அப்படி சாட்சாத் தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் யாரு? நந்தி. அப்ப தர்மங்கிறது என்ன? நாம் பின்பற்றுவது. வேதோகிலோ தர்ம மூலகான். லோகத்துல எந்த தர்மமா இருந்தாலும் அது வேதத்துல, வேதத்துல சொல்லப்படாத அறம்னு ஒண்ணு இல்லை, எல்லாத்த பத்தியும் வேதத்துல. அப்படி வேதம் சர்வ தர்ம மூலமா இருக்கு. அந்த வேத ஸ்வரூபமா யார் இருக்கா? நந்தி. அதனால தர்மஸ்வரூபம். இப்ப என்ன சிறப்பு அப்படின்னா, தர்மம்னா சுபாவம். ஒரு விஷயம் பாருங்க, நெருப்பு அது சுடாத நெருப்புன்னு உலகத்துல என்ன இல்லை? இல்லை. அப்படி சுடலைன்னா அது நெருப்பு. சுட்டாதான் நெருப்பு, சுடலைன்னா நெருப்பு. நூலினால் இப்ப ஆடை இருக்கும், நூலாடையில நூல் இல்லாத எந்த நூல் ஆடையும் வராது. அப்ப இந்த நூல் அதோட அடிப்படை. நூல் இல்லாத ஆடை தோன்றாது. கரெக்டு தானே? நெருப்பு சூடு இல்லாத இருக்காது. அப்ப அந்த சூடையும் நெருப்புங்கிற பண்பையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அது அதோட பண்பு. ஆடை எப்படி நூலா ஆளானது, இது பிரிச்சா நூலா வந்துடும். சேர்ந்திருக்கக்கூடிய பண்புனால அது, அதனால் அது ஆக்கப்பட்டது. எந்த பாதாதிக சபரின்னு ஒரே பண்பு, நெருப்புக்கு ஒரே பண்பு இருக்கா மாதிரி இந்த ஆடையானது முழுவதும் நூலால் ஆன மாதிரி முழுவதுமாகிற பண்பு தான் தர்மம். அந்த தர்ம சுபாவம் யாருக்கு? நந்தி. தர்மம். சரி, எந்த தர்மம்? வேதம் தான் அப்படின்னு சொல்றோம். இப்படி சொன்னா அதே நிறைய நந்திக்கு ஏகப்பட்ட விளக்கம் இருக்கு. அதில் நாம சொல்ல விரும்புறது சப்த நந்தி. சொல்ல போறது என்ன? சப்த நந்தி. இந்த சப்த நந்தி என்ன அப்படின்னா, வருஷா ஒண்ணுக்கு நடி ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே கர்ப்பாவரண தேவதையில சொன்னேன், சிவனுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருப்பார், அவருக்கு பேர் பிரத்யேகாகிர நந்தின்னு பேர். இங்க இருப்பார் சிவனுக்கு பக்கத்திலேயே. அந்த அந்தராளத்துல நிலப்படி வைக்க மாட்டான், கதவு வைக்க மாட்டான், வழக்கம் போட மாட்டான், நிலையும் வைக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் திரை போடுவான். ஆனா அது நந்தி இருக்கிற இடம் பிரத்யேகாகிர நந்தின்னு பேர். முதல் நந்தி அவர் தான். சுவாமி பக்கத்துல இருக்கார். அவருக்கு எந்த விதமான உருவமோ வடிவமோ எதுவுமே கிடையாது. அத்வா, வெறும் வழிதான் பிரத்யேகாகிர நந்தின்னு. அதுக்கப்புறம் ஒரு நந்தி வச்சிருப்பான். திருக்கடையூர்ல பார்க்கலாம், நீங்க 4-5 நந்தி வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு உற்சவரில் வச்சிருப்பான், சாதாரணமா படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு நந்தி வச்சிருப்பான். 2வது நந்தியாச்சு. அதுக்கடுத்தது அதுக்கு பின்னாடியே கருங்கல்ல வச்சு ஒரு மண்டபம் கட்டி வச்சிருப்பான். அதுக்கு பின்னாடியே பெல்லிப்பீடம் வச்சிருப்பான். 3வது நந்தி. சில கோயில்கள்ல கோயிலுக்கு உள்ள நுழையும் போது குறிப்பா ராஜகோபுரங்கள், ராஜகோபுரங்கிறது என்ன? நுழைவாயிலை கொண்டது. 3 நிலை, 1 நிலை, 2 நிலை, 3 நிலை. அந்த நுழைவாயில்கள்ல இடது பக்கத்துல அதிகார நந்தின்னு வச்சிருக்கோம். என்னாச்சு? 4 நந்தியார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவான்னா,
மகாநந்தி அப்படின்னு சொல்லி தூரத்துல சிவன் எங்க இருக்காரோ அதை பார்க்குற மாதிரி ஒரு நந்தி வைப்பான். உதாரணம் சொல்லி தான் சொல்லணும், ஏன்னா 7 நந்தியை தான் நம்ம ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. திருக்கழுங்குன்றம் குளத்துல ஒரு நந்தி இருக்கும், அந்த நந்தி மலையை பார்க்கும். அந்த மாதிரி ஒரு நந்தியை வைப்பான். சிதம்பரத்துல சம்மந்தமே இல்லாமல் சிவருக்கு பின்னாடி சிமெண்ட்னால ஒரு பெரிய நந்தி இருக்கும், பேர் மகாநந்தின்னு பேர். என்னது? மகாநந்தி. ஒரு ஆகம பிரகாரம் பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி அந்த வழியை அடைச்சிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஆகமம். அந்த வழக்கம்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. அந்த ஆகமுடைய குருக்கள் எந்த வழியாக போனாலும் அந்த வழியாக வேறு யாரும் போக, அந்த பிரதிஷ்டைக்கு மாத்திரம் அதை பயன்படுத்துவா. அதுக்கப்புறம் கல்லால் அடைச்சிடுவாங்க, அதே கல் வச்சு அடைச்சிடுவாங்க. அது அந்த பக்கமாக தான் போகணும்னு விதி இருந்தால் அதை சூட்டுறதுக்கு, சிவம் போன வழின்னு சூட்டுறதுக்கு தான் இந்த நந்தி இருக்குது, மகாநந்தின்னு. இப்போ மகாநந்தி, அதிகார நந்தி, பிரத்யேகாகிர நந்தி, உற்சவ நந்தி, இந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தியை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோமா? 5 நந்தி ஆயிடுதா? உற்சவரில் பார்த்தீங்கன்னா விஷாந்திக மூர்த்தி அப்படின்னு ஒரு மூர்த்தி, இப்படி கையை அப்படி வச்சுட்டு பாருங்க மேலே பக்கத்தில். அந்த மாதிரி சாமியோட பிரிக்க முடியாம திருவெண்காடு அகோரமூர்த்தி திருவாட்சிக்கு பக்கத்தில் ஒரு நந்தி இருக்கும். அது பக்கத்திலே இருக்கும், கால் அளவுக்கு தான் இருக்கும், இது இடுப்பளவுக்கு இருக்கும். இதோட பண்பு வேற. அவர் கால் கொழும்பளவுக்கு தான் இருக்கும், அதோட பண்பு வேற. மொத்தம் எத்தனை நந்தி? இந்த 7 நந்தி. இந்த 7 நந்தியும் தான் ஆகமங்கள் சிறப்பாக பேசுகிறது. ஆமாம், எதுக்கு 7 நந்தி வைப்பானே, ஒரே நந்தி வச்சுருந்தேனே, அதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. முதல் நந்தி மெய்யுணர்வை தரும், 2ஆம் நந்தி வாயுணர்வை தரும், 3ஆம் நந்தி மூக்கு உணர்வை தரும், 4ஆம் நந்தி செவி உணர்வை தரும். மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 உணர்வை தரும். அதுக்கு அடுத்த நந்தி மன உணர்வை தரும். அதுக்கும் அடுத்த நந்தி புத்தியினுடைய உணர்வை தரும். அதெல்லாம் சரிதான். யாரு புத்தி, யார் உணர்வு அப்படின்னு கேட்டா, நான் பார்க்கிறேன், உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாக்கு உங்களுடைய சரீரத்தை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மனசில் என்ன நினச்சி நீங்கள் உட்காந்துருக்கீங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் எதை வேணால் நினச்சிக்கலாம். ஆனால் என்னால் பார்க்கப்படுவது எது? உங்களுடைய சரீரம் தான். இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனால் எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுக்கிறா, அது எலும்பு தான் தெரியுது, சரீரம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் பிரசவ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனால் அவள் அசைகிற மாதிரி எடுக்கிறாள், ஏதோ உள்ளுக்குள்ளே அசைகிறது, அவங்க குழந்தைய பாருங்கிறா, கண்ணாடியில் தெரியுது, அது இன்னும் அசைகிறது, அதுக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே போகிறான். அது மாதிரி இன்னும் ஒரு 3 ஸ்டெப்பு உள்ளே போகிறோம். நம்ம மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, அவ்வளோதான். இது எல்லாம் சிவத்தோட சம்பந்தப்பட்ட அதுக்கு பேர். ஒத்துக்கும் புரியல, அதனாலதான் கை தரல. அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா, நம்ம உடலோடு, உள்ளத்தோடு, அறிவோடு, எண்ணத்தோடு, ஆன்மாவோடு தொடர்பு வச்சுருக்கோம். இப்ப நான் என்னுடைய கண்ணானது உன்னுடைய உடலை பார்க்கிறது, அப்படிதானே? சிவத்தை பார்க்க முடியுமா இந்த கண்ணால? அது மாதிரி சிவத்தை பார்க்கலாம். நான் எப்படி இப்போ உங்களை பார்க்கறனோ அத மாதிரி சிவத்தை என்ன பார்க்கலாம்? திருவாரூர்ல சிவபெருமான் நடந்து போறார், அதே வீதியோட, கையில மான் மழுவோட, உடை கணங்கள் சூழ, மனம் நாரும் வீதிங்கிறார் சேர்க்கிறார். அப்படியே நடந்து போறார். அதை பார்க்கக்கூடிய பெருமை அந்த அம்மையாருக்கு மாத்திரம்தான். யாருக்கு? சுந்தருடைய மனைவி, அப்படிதானே? அப்படியே நேரடியா பார்க்குறா, பிரத்யட்சத்துல பார்க்குறா. அப்படி பார்த்தா மறுநாள் கிளம்புற நாம கைகாச முடியும், ஞாபகம் வச்சு. அதுக்கு ஒரு வல்லமை வேணும். அப்படி நேரடியா பார்க்குறா. மறைமுகமா பார்க்கறது வேற. சாமி எல்லாருக்கும் கட்டி சோறு கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாத வெட்ட வெளியில இருக்கோம், அங்க கட்டி சோறு. கச்சாலி சொல்ற இந்த இதுகிட்ட ஒரு ஊர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, திருக்கச்சூர்னு நினைக்கிறேன். அங்க போய் உட்காந்துட்டு எனக்கு வயிற்ற பசிக்குதுங்கிறார். அங்க போய் பிச்சை எடுக்கிறாராம். இவர் பிச்சை எடுத்து சாப்பாடு. பிராமணன் யாரோ பாவம் அப்பாவின்னு நினைச்சிட்டு இருப்பார். போனதுக்கு அப்புறம் தான் சிவன் தெரியும்.
புரியுறதா உங்களுக்கு? இது அப்படி இல்லை. இந்த நாச்சியார் வரும்போது முதல் தடவை ஆதிசிவனா போறாரு, 2வது தடவை மான்மழு கிரகங்களோட போனாரு. அப்படியே போனார், சிவகணங்கள் சூட அப்படியே போறார். பிரத்யட்சமா அம்பாளை பார்த்த பெருமை அவளுக்கு இருக்கே, சுவாமியை பார்த்த பெருமை. சொல்லும் போதே அம்பாள் ஒரு அபிராமி இப்படி வந்து அப்படி போ, அப்படிதாங்க பிரத்யட்சமா பார்க்க. அது சரி, ஏதாவது கேட்க முடியுமா? கண்ணால பார்க்கணும், கேட்க முடியுமா? அவருடைய விஷயத்தை பார்க்க முடியுமா? அப்படின்னா என்ன கேட்கணும்? உலகெல்லாம் சவுண்டு கொடுக்குறாரு. அப்ப குரலை கேட்டது யாரு? சேர்க்கிறார், கேட்கிறார். அப்ப இறைவனின் குரலை கேட்க வல்ல செவி, இறைவனின் வடிவை பார்க்க வல்ல விழி, இறைவனின் வாடையை நுகர வல்ல மூக்கு. திருச்சாங்கடாங்குடின்னு ஒரு ஊர். அந்த கோயிலில் செருதொண்ட நாயனாருக்கு முதல் நாள் மோட்சம். என்ன பண்ணிவிட்டாரு? அந்த செருதொண்ட நாயனாரை சேனாதிபதி ஆக்கிடுவான் ராஜா. அவர் சேனாதிபதி. என்னை வச்சு அவன் மோட்சத்துக்கு போயிட்டான், என்னை விட்டுட்டியடா அப்படின்னாராம். சாமி சொன்னாரா, அது ரொம்ப ரௌத்திரமான வடிவம், அதை பார்க்க முடியாது, நாளை காலம்பரை ஒரு வாசனையினால நீ உணர்வ அப்படின்னு சொல்லி ஒரு நறுமணமாக அந்த இடத்துல அந்த பூவே இருக்காது, அந்த வாசனையா அவர் உணர்ந்தாராம். அதனால மூக்கினால் என்ன பண்ணலாம்? சிவபெருமானை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மூக்கினால் மல்லிகைப்பூ உணர்வதுன்னா அது நன்றி இல்லை. மூக்கினால் சிவபெருமான், சிவபெருமானின் நாற்றத்தை உணரக்கூடும். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மனம் நாளும் நின் சீரடிக்கு அபிராமி பற்று. அப்படி ஒரு வாசனை வீசும், அதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த வாசனைக்கு உண்டான பொருள்லாம் இல்லை, இங்கே எந்த பொருளும் இல்லை. ஒரு செண்டு அடிச்சுக்கிறோம், அது இருக்கிறதுனால வாசனை வீசுறது, அது இருக்கும் வரை வீசுகிறது. அப்படிதானே? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, கண்ணால் பார்த்தோம், காதால கேட்டோம், மூக்கால் உணர்ந்தோம். அடுத்தது என்ன? வாயால உபதேசம். மாணிக்கவாசகர் உட்காந்து அவனுக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கார். சாட்சாத் சிவன்னு தெரிஞ்சு பாடம் கேட்டவர் மாணிக்கவாசகர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவாளெல்லாம் தெரியாமல் கூட வந்துடுவா. அவரெல்லாம் என்னது, சிவன் டைரக்டா சிவன் தான் பாடம் நடத்துகிறார், அவருடைய சிஷ்யன் தான் பாடம் கேட்குறார். அவருடைய குரலை கேட்டவர் அப்படின்னு சொன்னா இது என்னது? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மெய், நெருங்கிய பண்பு. மெய்ங்கிறது என்ன? ரொம்ப நெருங்கிய பண்பு. தொடரும்ல, தன்னோட காலை அவர் திருவடி மேலே பதிக்கிறார். சுந்தரர் சித்தவட மடத்தில் படுத்துட்டு இருக்கும்போது வயசான மாதிரி வந்து காலை வச்சார். அவருடைய திருவடியை கொடுத்தார். ஆனால் அவரை உணரும் போது கிழவன் தான் நினைச்சாரு. 2 தடவை நானும் படிக்கிறேன், திருப்பி தலைமையில் காலை கடுப்பாயிட்டு. மாணிக்கவாசகர் அப்படி கிடையாது. சாட்சாத் குரு, சாட்சாத் சிவம், சிவன் தெரிஞ்சே காலத்துக்கு தலையில வைக்கிறான். அப்ப மெய் உணர்வை நேரடியாக பெற்றவன் மாணிக்கவாசகருடைய சிறப்பா தான், வேற யாருக்குமே அது கிடையாது. சாதாரணமான விஷயம் இல்லை மாணிக்கவாசகர். அப்ப மெய்யை பார்த்தவர் மெய். அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தவர், இறை உணர்வை சாப்பிட்டு பார்த்தவர் தானே. சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தவர் யாரு? அப்பர் சாப்பிட்டு பார்த்திருக்கார், ஞானசம்பந்தர் சாப்பிட்டு பார்த்திருக்கார். அவெல்லாம் சாப்பிட்டே பார்த்துவான், அந்த சுவையை அனுபவிச்சவன். பாலியும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியாய், அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா அவர் கொடுத்த கட்டுச்சோறுல என்ன இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாத. ரொம்ப நல்ல மாதிரி தாகமா இருக்கா, குடி எப்படி தண்ணியை குடிச்சுட்டு போயிட்டார். அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தவா அவெல்லாம். அமிர்தமய சரீரம். இப்பவும் நீங்க சுந்தரத்தை பேசலாம், என்னடா சௌக்கியமா இருக்கியாடா அப்படின்னு கேட்பார். நான் சொல்லும் போது வேணா என்ன பைத்தியம்னு வேணாலும் நீங்க சொல்லுங்க, அதுக்குதான் எனக்கு கவலையே கிடையாது. எது உண்மையோ அது உண்மை, அதில் ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. அவள்லாம் அவளுக்கெல்லாம் மரணம்லேயே ஒன்றும் கிடையாது. மாணிக்கவாசகர் இப்போ போனாலும் ஆவுடையார் கோயிலில் உட்காந்துருப்பார். அவர் அப்படி அவர்கிட்ட பேசலாம், அப்படி பேசினவா இருக்கா? யாரோ புதுசாக ஒரு முருகன் சிலையை கொண்டு வந்து வச்சு, இங்கே மாணிக்கவாசகருக்கு தான் எல்லா அதிகாரமும், முருகனுக்கு இல்லைன்னு அவள் சொப்பனத்தில் போய் சொன்னாங்க. எப்படி சாத்தியம்? அவள் பேசுகிற சாமி தான் இது, அப்புறம் எப்படி பேசாமல் போகும். அதனால் மெய் வாய் கண் மூக்கு செவி
அப்படிதானே? சுவைத்தவர் யார் சொல்லுங்க பாப்போம். இறை உணவை இறை அருளை சுவைத்தவர் யார்? பாலராவாயன். பாலை நேரடியாக குடிச்சிட்டவர் ஞானசம்பந்தர். அப்போ எப்படி இல்லைன்னாகும்? அது வரைக்கும் குழந்தை மாதிரி கத்தின்னு இருந்தார். தோதுடைய செவியன் விடையேறி தூவன் மதுசூடி காடுடைய சுடலை கொடி ஊசியன் உள்ளம் கவர்கள்வன் பீட்டுடைய பிரமாபுரமேறிய பெம்மான் இவன். அந்த மனப்பாடம் பண்ணி சொல்றேன், எனக்கு சில நேரத்தில் சொல்லு மறந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கேன். ஆனா அவரு சொல்றாரு, இலக்கியம் இலக்கணம் பள்ளிக்கூடத்துல படிக்கல, அப்படியே வருது. ஏன்னா ஞானப்பாலில் உள்ள போயிருக்க. அப்புறம் சுவைத்தவன் யாரு? பாலனும் பிள்ளைக்கு நல்கின பேர் அது கூறுகிறார். அப்படிதானே? சுவைச்சிருக்கானா இல்லையா சிவனருள? பாலராவாயன். அப்படிதானே? அவ்வளோ அழகு. அப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், மனதினால் அனுபவிச்சவர் யார் தெரியுமா? நம்ம சென்னையில திண்ணனூர்னு ஊர், இதயாலயேஸ்வரர்னு பேர் சாமி. மனசுலேயே கோயில் கட்டினாராம். கோயில்ல முதல் கல் கோயிலை கட்டிய பெருமை காஞ்சி கைலாசநாதர் தான். முதல் கல் கோயில். பாக்கியெல்லாம் மலை இருக்கிற இடத்துல கொடைவாங்க, கட்டுமான கோயில் கிடையாது. அப்பெல்லாம் அது பேர் என்ன, சுண்ணாம்பு அந்த மாதிரி செங்கல்லால் கட்டின கோயில். பல கோயில் அடிஞ்சு போச்சு. முதல் கருங்கல் கட்டுமான கோயிலை கட்டிட்டு ராஜா டேட்டு வைக்கிறார். அதை விட ஒருத்தன் டேட்டு கொடுத்துருக்காண்டா எனக்கு. அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. நம்ம ராஜாவா இருக்கோம், நம்ம ஆள்றோம். என்னது நம்ம பிரதேசத்தில் யாரா கோயில் கட்டுறதுல மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்படிதானே? அப்ப என்ன அர்த்தம்? மனதினாலே இறைவனை உணர்ந்தவன். அப்படிதானே? பூசலார் மயிலை இவெல்லாம் என்னது என்னமோ உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைப்போம். காலம்புற வருவான், அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏதாவது போகிறோம் வருவான், புளிஜானம் போடுவாங்கிற மாதிரி தான் நம்ம அவனை பார்ப்போம் வாழ்காலத்தில். பின்னாடி ஞானியும் பின்னாடி தானே தெரியும். பட்னதார் வரைக்கும் என்ன எழுதுனா அந்த ஆள் ஒரு அப்படிங்கிற லெவலில் இருப்பான் அவன் வாழும்போது. தன்னப்பம் தன்னை சுடு ஏற்றப்பும் கூட்ட சுடும் தூக்கி மேலே எரியும் போது தான் என்ன தெரியுது? பட்ட என்னது வாழை தண்டு கட்டையா எரியும் போதுல தெரியுதே அவருன்னு. அது வரைக்கும் எப்படி ஒத்துப்பான்? நம்ம தான் யோசனை பண்ணுவோமே, யாரா இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுவோமே, சொல்றதையும் ஒத்துக்க மாட்டோமே. அப்படிதானே? அப்ப எவ்வளவு விஷயம். அப்ப ஏன் இதை சொல்லுகிறேன்? அந்த உள்ளத்தினாலேயும் சிவனை கண்டவர். அதுக்கு அடுத்தது என்ன? புத்திசாரம். இந்த புத்திசாரம் ஞான வடிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆகமத்தை தோற்றுவித்தவர்கள், ஆகம வழியிலே வழிபாடு செய்தவர்கள். ஞானம் ஒரு வழியை வச்சுட்டு அந்த வழியில போய் அதனால ஞானத்தை அடைஞ்சான். பரதத்த சிவாச்சாரியார் இருந்தார். அவெல்லாம் அந்த வழி, ஏன்னா அவளுக்கு நேரடியாக ஞானம்தான் விஷயம். அந்த ஞானத்தை அறிந்து அதன் மூலமா என்ன பண்ணா? சிவனை காமிச்சான். சாதாரண விஷயமா இல்லை. இரும்பு சேர்ல, காய்ச்சின இரும்பு சேர்ல மேலே உட்காந்துட்டு சிவம் சத்தியம்னு சொல்றது நான் சும்மாவா? நான் அவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கேன். சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதனால என்னது அப்போ சிவத்தோடு தொடர்புடைய புத்தி. அதனாலதான் திருமூலர் சொன்னார், சைவம்னா என்னன்னு கேட்டார். சிவத்தோடு சம்பந்தமாகும். இப்ப சிவத்தோடு 5 வகையில் இல்லை 7 வகையிலும் சம்பந்தப்பட்டவன் யாரு? நந்தியம்பெரும். அதனால சப்தஸ்தானம் 7 ஊர் நந்தியின் பேர். ஏன் அதை 8 ஆகலையே? அஜனாபுரம் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, 8ம் எட்டாமல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது. 7 தான். 8வது இல்லை, 8வது 8 நம்பர். 8வதுன்னா 8வது நம்பர். அவ்வளவுதானே? தஸ்மாத் உத்தர தத்துவம் அக்ஷரமிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சிவன் அருளை அனுபவ சாரத்திற்கு தருகிறவர். அவரை நாம பார்த்து வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அதை அவர் சிற்பத்திலே வடிச்சிருப்பார். சமம் விசாரம். இந்த சிற்பத்துல அவருக்கு பாதம் சமம், விசாரம், சந்தோஷம், சாது சங்கம், ஸ்வயம். நந்தியோட அதிகார நந்தியோட மனைவி பேர் ஸ்வயம்பிரபா. அதனால ஸ்வயம், சம்பு, சிவம். இந்த 7 தான். இந்த 7 நந்திக்கும் பேரு தான்.
இது 7 குணம். ஞானம் வந்தவாளுக்கு உண்டான அடையாளம். அணைந்தோர் தன்மை சைவ சித்தாந்தம் மிக அழகாக பேசுகிறது. ஞானம் வந்தவன் எப்படிதான் இருப்பான்? அனந்திய மாதிரி இருப்பான். குருவே சிவவன கூறினன் நந்தி, அப்படித்தானே? சொன்னவன் அவனே குரு, அவனுக்கு உபதேசம் அவனே நந்தி. நந்தி மகந்தனை ஞானகுரு, அவனே சிவமாயிட்டான். ஒரு ஸ்டேட்டஸ். எமதுரை எனதுரை தனதுரையாக ஞான சம்பந்தம் நான் சொன்னேன்னு சொல்லு அப்பாட்ட. ஞான சம்பந்தம் பற்றி தான் அந்த மாதிரி சொல்லலாம், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சிறப்பு அவர்களுக்கு உண்டு. அதனால சமம், எல்லோரையும் ஒன்றாக காண்கிற பண்பு அவளுக்கு வந்துடும். சிவஞானத்தினுடைய அடையாளம் என்னது? சமம். தமம் அப்படின்னா புலன்கள், மனம், அறிவு எல்லாம் அடங்கி ஒடுங்கிடும். எதுவும் தன்னோட சேஷ்டையை காட்டாது. விஷம் ந விஷம், விஷமம் விஷம். என்னது? பாம்பு கடிச்சா கூட சாக மாட்டான் மனுஷன். பாம்பு கடிச்சா கூட அந்த விஷத்தை கூட ஏதோ மந்திரிச்சு இறக்கலாம். ஆனால் மனித மனதிலே விஷம் வந்து விட்டால் அதை யாராலையும் இறக்க முடியாது. விஷம்னா விஷமம், அப்படிதானே? அவ்வளவு விஷயம் இருக்காது. அதனால முதல்ல சமம், ரெண்டாவது தமம். சமம் தமம். தமம்னா ஒடுக்கிறது, புலன் ஒடுங்கி போகுது, மனது அடங்காது. இங்கே உட்காந்து அமெரிக்காவை யோசிக்கும், அப்படிதானே? மணி 7 சொற்பொழிவு முடிச்சாகணும், டைம் இல்லை. அதை பற்றி மனசு யோசிக்கும். அடுத்தது சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், வேலை இருக்குது நமக்கு. அடுத்தடுத்த வேலை இருக்குது, உடனே தாவும். நீ எங்கே உட்கார்ந்தாலும் தாவும், நீ சொல்கிறது கேட்க மாட்டேன். அப்போ தமம்னா ஒடுக்கம். நாம் சொல்கிற இடத்துல மனம் நிற்கும். அர்ஜுனன் இருக்கானே, அந்த உண்டி தான் அவன் எதனால் நிற்கிறான்? பரமாத்மா பின்னாடி இருக்கார், அதனால அது அடங்குது. யுத்த களத்தில் தூங்கக்கூடியவன், யுத்த களம் இருக்கு பாருங்க, அம்பு வந்துட்டு இருக்குன்னா தூங்கி முடிக்க முடியும் அவனால. அவன் நினைச்சபடி தூங்கி அவன் நினைச்சபடி முடிக்கக்கூடியவன். அவ்வளவு கண்ட்ரோல் இருக்கு அவனுடைய புலன்கள். ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பக்கம் சிவனை கட்டி பிடிச்சவன், இன்னொரு பக்கம் பரமாத்மாவை பின்னாடியே விஷயம் தெரியுது. அது மாதிரி ஒரு பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் கிராதார்ஜுனியம் மிக அழகாக அவனை பற்றி பேசுது. புரியுதா உங்களுக்கு? சமம் தமம். தமம்னா ஒடுக்கம், எல்லா ஒடுக்கமும் வரும். புலன் ஒடுக்கம், மன ஒடுக்கம். மனம்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். அது மாட்டுக்கு நாம் சொன்னால் அது என்ன பண்ணக்கூடாது. கோயிலில் போய் தான் சண்டையே வருது. கியூலே நான் நிற்கிறேன் 1 மணி நேரமாக, அங்கேயே ஆரம்பிக்கிறான் சண்டையை. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்மளால் அடக்க முடியல. அவர்கிட்ட முன்னாடி போய் நான் என்ன பாவம் பண்ணேன், யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணல, எனக்கு வரக்கூடிய கட்டத்துக்கு அளவே இல்லைன்னு எல்லாம் மனுஷனான்னு கேட்குறோம். சாமி நம்ம மீறி வருது இல்லை. அதனால சொன்னோம் தமம் சமம் தமம். விசாரம் அப்படின்னா அன்ன விசாரம், அதுவே விசாரம், சொன்ன விசாரம், தொலையா விசாரம். அன்னைக்கு அந்த மாதிரி பேசினா இன்னைக்கு இந்த மாதிரி பேசினா இந்த வார்த்தையை நான் மறக்க முடியுமா என்னால்? சும்மா இல்லை, அப்படிதானே? சொன்ன விசாரம், அன்ன விசாரம். காலம்புரை என்னொன்று சாப்பிடணும், டிஃபன் மத்தியானம். அதை பற்றியான மனசு என்ன பண்ணும்? இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல விசாரங்கிறது சிவ விசாரம், விசாரங்கிறது ஆத்ம விசாரம், விசாரங்கிறது சுயம் விசாரம். புரியுதா? அந்த மாதிரி விசாரம் பண்ணாதான் பார்க்க முடியும். அந்த மாதிரி விசார பண்புல தான் சிவம் இருக்காரு. வெளியில பார்த்தா இருக்க மாட்டார், உள்ள பார்த்தா உள்ள இருக்கும். அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக சுத்துர்லபம். சூ போட்டு துர்லபம், ஜென்மத்துக்கு அடைய முடியாதுன்னு அர்த்தம். எவ்வளோ அழகா சொல்லிட்டு பாருங்க. அது அம்பாவோட ஆக்கியம் இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? அவளே சொன்னாலும் உண்டு ஆகணும்லாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சமம் தமம் விசாரம், அது சந்தோஷம். சந்தோஷம்னா என்னன்னா, இந்த ஆத்ம ஞானம் வந்தீங்கன்னா குழந்தை மாதிரி சந்தோஷமாகவே இருக்கும். குழந்தை தூங்கும்போது இருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். அவங்களோட சந்தோஷத்தில் யாரும் பங்கு போட முடியாது. அந்த சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் தேவைப்படாது. நான் இன்னைக்கு 10வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் வேண்டாம். என் வாத்தியார் எனக்கு மார்க்கு குறைச்சலாக போயிட்டேன், ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயிலாக போயிட்டேன், அதுக்கு ஒரு காரணம் வேணும் நான் ஒப்பாரி வைக்கிறது. ஆனால் அது குழந்தை சிரிக்கிறதே காரணம் இருக்கான்னு? அது காரணம் இருக்கா? இல்லை. அது மாதிரி திடீர்னு சிரிக்கும். அந்த மாதிரி காரண காரியம் இல்லாமல் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு சந்தோஷம்னா உடனே நமக்கு வந்து ஏதோ ஒரு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது, 10 ரூபா லாபம் வந்தது, நம்ம நினச்சது நடக்கிறது, நம்ம நினச்சது நடக்கிறது, நடக்க போகிறது, நம்மளை ஒருத்தர் பாராட்ட போகிறா, அதனால் வரக்கூடிய உணர்வெல்லாம் இல்லை. அதிசயமான வடிவுடையால் இதுக்கு முன்னாடி அந்த உணர்வு நீங்கள் அடைஞ்சிருக்கவே முடியாது, அந்த ஆனந்தத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதுதான் சொன்ன சந்தோஷம்.
அதுக்கப்புறம் சாது சங்கம்னு சொல்றாரு. சாது சங்கம்னா என்னன்னா, இருக்கிற இடம் சிவன் எங்க இருக்கானோ அங்கதான் இருப்பாங்க. அந்த அவனுடைய தொடர்பு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல் எல்லாமே எது சம்பந்தமாவே இருக்கும். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல், காலம்புற சாப்பாடு, மத்தியானம் வேலை, சாயந்தரம் பிரச்சனை, ராத்திரியில தூக்கம், நம்மளுடைய சிந்தனை. அப்படிதானே? ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய். ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் பண்ணும், மனமே உனக்கு என்ன வாய். குழம்பிகிட்டே இருக்கும். நான் சொல்லலை, சிவபுசாரம் பிரிச்சிருக்கார் அப்படியே. இப்போ என்னது? சந்தோஷம். சாது சங்கம் எதோட சம்மந்தப்பட்டது? சிவத்தோட மாத்திரம் சதா சர்வகாலமும் தொடர்புடையது. நமக்கெல்லாம் சதா சர்வகாலமும் தொடர்பு உடம்பு, உள்ளம், அறிவு, எண்ணம், சூழல். இதுதான் நம்மளுடைய தொடர்பு. ஞாபகம் வச்சுங்க. சிவத்தோட யாரும் சம்பந்தம் வைக்கல. சம்பந்தம் வச்சாலே ஒழிய செய்வோம். அப்படிதானே? இப்ப அடுத்தது என்ன? ஸ்வயம் அப்படின்னா உண்மையான பண்பை அறிதல். ஸ்வயம்னா தன்னுடைய இயல்பை இயல்பினால் அறிதல். அது மாதிரி அறிய முடியாது. இயல்பை இயல்பினால் அறிதல்ங்கிறது நம்மளுடைய அறிமுகம் நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய சூழல், இதெல்லாம் என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோ அதை வச்சு தான் நம்மளுடைய அறிமுகம். நான் என்னுடைய பையன், என்னுடைய அப்பா, நான் என்ன டிகிரி பண்ணியிருக்கேன், இன்னது படிச்சிருக்கேன், இந்த துறையில் இருக்கேன், நான் டாக்டர், இன்ஜினியர்னு, இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட அறிவு. அது மனதிலே பதிவிக்கப்பட்டது. நீ உங்களுடைய உண்மையான விஷயங்கிறது ஸ்வயம். அந்த சுயங்கிறது எப்போ அப்படின்னா, செத்து போய் ஆன்மா வெளியில் நிற்கும் போது தலையில் இந்த இதில் பாடையில் ஒரு தேங்காய் கட்டுவான். அந்த தேங்காய் மாதிரி போய் அது நிற்கும். இதெல்லாம் வந்து இனத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் வச்சுருக்கா. சில பேர் கோழி கட்டுவான். அது மேலே போய் நிற்கும்போது தான் இது உடம்பு, இது நாமன்னு தெரிஞ்சுக்குவான். அப்போ தான் அந்த சுயம் தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. வாழும்போது ஜனகர்லாம் வாழும்போதே தெரிஞ்சிட்டவர். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர்லாம் வாழும்போதே தெரிஞ்சிட்டவா ஆத்ம ஞானத்தை. புரியுறதோ? அதனால சுயம். அதுக்கப்புறம் சம்பு அப்படின்னா அவ இருக்கிற இடத்துல நன்மை நடந்துகிட்டே இருக்கும். சம்புங்கிற ஆத்மஞானி ஒருத்தன் இந்த இடத்துல இருக்கான், இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கான் அப்படின்னா அவனால எல்லாருக்கும் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொறுப்பு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா, அந்த ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவன்னா அவனை மாத்திரம் இல்லைன்னா, ஒருவன்னா இறைவன் அர்த்தம். ஒருவன் என்னும் ஒருவன் தான். அதனால வைணவத்தில் தனியன்னு சொல்லுவான். தனியன்னா தனி, தான் தனியாக இருந்தோம். மகாவிஷ்ணுக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லை, தான் தனியன். அப்படிதானே? அந்த மாதிரி விஷயம் அது, தனியாக இருப்பது ஒருவன். அதுக்கப்புறம் என்ன? சிவம். கடைசியில சிவத்தோட பண்பு எந்த ஒன்றினாலும் சிவத்தோடு கலந்து பட்டதுனால, சிவத்தோட முக்கிய நிலையில சிவத்தோடு கலந்து பட்டதுனால ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்லாம மாறிப்போம். சாயுச்சியம்னு பேர் அந்த பதவி. மாணிக்கவாசகருக்கு ஒண்டி தான் அந்த மாதிரி. இதுலேயே சிறப்பு சொல்லும்போது அவர் தான் உள்ள போனவர், திருப்பி வரல, உள்ள போய் நடராஜால சேர்ந்துட்டோம். சாயுச்சியம்னு பேர். பிரிக்க முடியாது. இவனவன் எனவே ஏதா மாதிரி தில்லை திருப்பெருந்துறைன்னு இருக்கும். இவர் அவரை காட்டுவார், அவர் இவரை காட்டுவார். ரெண்டு பேருமே மாணிக்கவாசகர் மாதிரி இருப்பார். ரெண்டு பேருமே சிவம். இவனை பார்த்தா ரெட்டை மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கண்ணாடியில் நம்ம மூஞ்ச பார்த்தா கூட வலது இடது மாறும். இந்த வலதும் வராது, இடதும் வராது, அப்படியே இருக்குமா. இவன் அவன் எனவே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காமிக்கிறான். சிவன் மாணிக்கவாசகர் காமிக்கிறார், மாணிக்கவாசகர் அவனை காமிக்கிறார். இவன் யாருன்னா அவங்கிறான், அவன் யாருங்கிறான் இவங்கிறான். அப்படிதானே? அந்த மாதிரி ஒன்றி சிவனோடு இரண்டரை பாலில் பால் கலந்தா மாதிரி, பாலில் தண்ணி கலந்தா மாதிரி இல்லை. அதை நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. அதனால் பாலில் பால் கலந்துருக்கு அப்படின்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இரண்டரை கலந்த அந்த அத்வைத சித்தாந்தம் சொல்லுகிற அந்த முக்தி, சுத்தாத்வைத முக்தியை தான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிவானுபூதி நிலையைத்தான் நந்தி என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட 7 நிலையைத்தான் நந்தியாக அமைத்திருக்கிறார்கள். இந்த நந்தியம்பெருமானை நாம் வணங்கினால் சிவபக்தி நமக்கு வரும், சிவனோட சம்பந்தம் வரும், நாம் எல்லாரும் சைவமாகும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அத்வார சிந்தனையாக திருக்குளம் கோயில்களில் குளத்தை பற்றி சிந்திக்கணும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.